ஓகே. ஓகே, வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் உங்களுக்காக. ஹாய். ஹலோ எவ்ரிபடி. எங்க இன்னும் வரலையா? இப்போ வந்துருவாங்க. ஓகே, ஹெமிட்ராஸ் மாம், நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. இல்லை, ஐவன் இந்தியா, நான் இந்தியாவில் இல்லை, நான் மலேசியாவில் இருக்கேன். ஸோ மலேசியாவிலிருந்து லைவ் போயிட்டு இருக்கேன். ஹெமிட்ராவை பார்க்கணும் போல இருக்கா. நானும் அதுக்கு தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் இருங்க. ஓகே, ஹலோ எவ்ரிபடி. எல்லாரும் சரிகமாப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ஃபேவரட் கான்டெஸ்ட் எல்லாம் யாரு? ஹெமித்ரா பாடின பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? இதெல்லாம் நீங்க கேளுங்க. ஸோ ஹெமித்ரா வந்தோடனே நம்ம அவங்கள ஜாயின் பண்ண சொல்லலாம். ஓகே, அவங்க ஜாயின் பண்ணிட்டோன்னா அவங்க நமக்காக அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஓகே, hello everybody. பார்த்தலாம். ஓகே, சரி கட் பண்ணு. ஹலோ ரமித்ரா. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அக்கா. சாப்பிட்டீங்களா? அக்கா உங்க ஃபேஸ் தெரியலையே. ஐயோ ஆமாவா, இப்ப நெட்வொர்க் தருதா? ஓகேயா? ஆனா எனக்கு நீங்க இல்லையே. நெட்வொர்க் கொஞ்சம் போரா இருக்கனால தெரியல நினைக்கிறேன். அக்கா இன்னும் நீ போறப்ப எப்படி இருந்தனோ அப்படியேதான் இருக்கேன், ஒரு மாற்றமும் இல்ல. சோ நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா. First of all, congratulations, Hemitra. We are so super proud of you. நினைச்சாலே ரொம்ப பெருமையா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹெமித்ரா. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் பீங் த ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட். அது கூட எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க் யூ அக்கா, தேங்க் யூ so much. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்? ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. இங்க வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பாட்டை பத்தி, ஹெட் வாய்ஸ்னா என்ன, செஸ்ட் வாய்ஸ்னா என்ன, நிறைய இந்த சிங்கிங் ஆப்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோன்னா வந்துட்டு ட்ரெயினர்ஸ் வந்துட்டு நம்மள திட்டவே மாட்டாங்க, அழகா எடுத்து சொல்லி தருவாங்க. சோ நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்க்கா. நைஸ் நைஸ் நைஸ், ஹாப்பியா இருக்கு கேக்குறதுக்கே. சோ ஓகே, இது நிறைய மாற்றம் நடந்திருக்கும் இல்லையா? சோ நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றது உங்களுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும்ல. என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு? இது என்னோட ஃபேமிலியோட பல நாள் கனவு. எப்பவுமே எல்லா சீசன்ஸும் பார்க்கும் போது வந்துட்டு அம்மா சொல்லுவாங்க, நானும் இந்த மாதிரி ஒரு சீசன் 4ல கலந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும்ட்டு. சோ இவ்வளவு தூரம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா ஆனதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்க்கா. நைஸ் நைஸ். ஓகே ஹெமித்ரா, ஆக்சுவலா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் முதல்ல இருந்து உங்களுக்கு ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. சோ நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க எல்லாம் அக்னாலேஜ் பண்ணிருங்க. உங்களுக்காக யாரெல்லாம் லைவ் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லிருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஷான் பாபி ஒருத்தவங்க, தேங்க்யூ அக்கா. ஸ்வேதி, ஹாய் மித்ரா. இல்ல பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க லைவ் வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ அப்படி சொல்லிருங்க. லைஃப்ல வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.
ஓகே. சோ நீங்க வந்துட்டு அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா சூஸ் ஆக போறீங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சா உங்களுக்கு? எனக்கு நிறைய இருந்துச்சுக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா, அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா நீதான் மித்ரா ஆவ, ரொம்ப எனக்கு உறுதுணையா இருந்தாங்க அவங்க எல்லாருமே. ஓ, சோ ஸ்வீட். ஓகே, நிறைய பேர் நீங்க பாடணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்றாங்க. எங்களுக்காக ஒரு அழகான பாடல் பாடுங்க. கண்டிப்பா. முத்துனவரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட வரவேணுமே. முன்னம் ரெண்டு பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தரவேணுமே. தொட்டு தொட்டு சுகமங்கூட சுதியோடு கலந்து பாட விட்டு விட்டு விலகியோட முடியாம போகுமே. கொத்து மல்லி கொண்டையிலாட கொலைப்பார்வை வண்டுகளாட புத்தம்புது செண்டுகளாட புது தாகம் தோணுமே. நல்ல ராசா சொல்லு நீசா ராசா இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே. நன்றி. வெல்தான் 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 வெல்தான். சரிங்க, வரேன். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ஜட்ஜஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஜட்ஜ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அக்கா 4 பேருமே என்னோட ஃபேவரட். 4 பேருமே அப்படி ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு சைந்தவி நம்ம ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்தா எங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் எதுன்னு வாங்கிட்டு வருவாங்க, நாங்க எப்பவுமே சாப்பிடுவோம். சரண் சார் எப்பவுமே வந்துட்டு அவர் சீட்ல உட்காராரோ இல்லையோ எங்க கண்டஸ்டன்ட் சீட்ல வந்து உட்காந்து ரொம்ப விளையாண்டுகிட்டே இருப்போம். ஸ்ரீனி சார் வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம்க்கா. பிகாஸ் போன சீசன் வந்து நான் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்திருந்தேன். சார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருந்தாரு. சார் சொன்னாரு, உனக்கும் கண்டிப்பா நீ ஒரு கான்டெஸ்டன்ஸா இருந்திருந்தா உனக்கும் இந்த சேர் இருக்குன்னு சொன்னாரு. சோ அந்த ஒரு பிளெஸிங் வச்சுட்டு இந்த சீசன் வந்தேன். சார் வந்துட்டு அந்த மெகா ஆடிஷன்ல வெயிட் பண்ண போதெல்லாம் சார் வந்து ஹெமித்ரா ஹெமித்ரா வந்துட்டு ரொம்ப அப்படியே என்ன புகழ்ந்து புகழ்ந்து பேசினாரு. சோ அதனால எனக்கு ஸ்ரீனி சாரும் ஃபேவரட். ஸ்வேதா மேம் வந்துட்டு எங்களோட மோஸ்ட் செல்லமான ஜட்ஜின்னு சொல்லலாம். பிகாஸ் எப்பவுமே எங்க எல்லாத்தையும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க எல்லாம் கேம்ஸ் தான் விளையாடுவோம். அச்சுமா மறக்க முடியாது. அச்சுமா வந்துட்டு எங்களோட ஃபேவரட். எப்பவுமே எனக்கு வேணும்னா வந்துட்டு அச்சுமா கிட்ட கேட்கலாம். அச்சுமா எங்களுக்காக எல்லாமே செஞ்சு தருவாங்க. ஆக்சுவலா எனக்கும் அச்சுமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ நானும் அவங்களை என்னைக்காச்சும் நேர்ல பாக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப அழகா ஆங்கர் பண்ணுவாங்க. உங்க கூட அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நீங்க அங்க ஒரு ஸ்டேஜா வின் பண்ணிட்டு போகிறப்போ மலேசியால இருந்து எப்படி இருந்துச்சு அவங்க எல்லாருடைய வரவேற்பும்? ரொம்ப சப்போர்ட்டுக்கா. மலேசியால இருந்து எல்லாருமே ரொம்ப வெல் டன், கீப் இட் ஆர், வெரி ப்ரௌட் ஆஃப் யூன்னு நிறைய சப்போர்ட் எனக்கு பண்ணுவாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருக்கும். நம்ம நாட்டுல இருந்து நம்மளுக்கு இவ்ளோ சப்போர்ட் வருதுன்ட்டு. சோ அந்த வகையில வந்துட்டு மலேசியா அண்ட் சிங்கப்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக. ஓகே, நீங்க வந்துட்டு ஆக்சுவலா ஃபைனலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எப்படி ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுதுக்கா. நான் லைட்டா பயமா இருக்கு. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல அவ்வளோ பெரிய ஜாமங்கள் முன்னுக்கு பாட போறேன்னு நினைக்கும் போது லைட்டா பயமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். ஓகே, சோ உங்க கான்டெஸ்டன்ட் எல்லாம் வந்துட்டு உங்க கூட நல்லா பேசுறாங்க இல்லையா? சோ நீங்க உங்களுக்கு தோணும் இல்லையா, சோ இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்களே, இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பாடுறாங்கன்னா யார் 2-3 பேர் சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு அக்ஷதா ரொம்ப பிடிக்கும். என்னோட தங்கச்சி மாதிரி எப்பவுமே வந்துட்டு அந்த சகலகலா வல்லவனில எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. பாத்துக்கு முன்னாடி அக்கா நீங்க பிளாட்டினம் எடுக்கணும், கோல்டு எடுக்கணும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அபினேஷ் திவினேஷ் ரொம்ப கியூட். திவினேஷ் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யோகஸ்ரீ அக்கா ரூம்ல நாங்க பாட்டு படிக்கிறோமோ இல்லையோ கேம்ஸ் தான் நிறைய விளையாடுவோம். ஓகே, சோ அம்மாவும் உங்க கூட அங்கேதானே இருக்காங்க? ஆமா. அம்மாவை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு இல்லையா, அம்மா தான் என்ன பாத்துக்குவாங்க. ஆமாவா? ஆமா. கால் பண்ண கூட அம்மா தான் ஓகே இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிருங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அம்மா.
ஓகே, இங்க மலேசியால உங்களை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்க இடத்துல உள்ளவங்க. சோ மலேசியால உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க. சோ ஃபினாலி வருது இல்லையா, அவங்கள்ட்ட நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஓகே, சோ ஃபினாலே வந்து மலேசியால 11th மே இல்லையா? சோ 11th மே ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்களுக்காக இன்னொரு பாட்டு பாடுங்க. சோ ஃபினாலே பத்தி நான் இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகே ஓகே அக்கா. பச்சை கிளியோ புட்டுக்கிருச்சு, இச்சை கிளியோ அத்திக்கிருச்சு, பச்சை நெருப்பு ஒத்துக்கிருச்சு, பச்சை மனசு பத்திக்கிருச்சு, கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது, சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு, பஞ்சுக்குள்ள தீயா வச்சு சுத்தி வச்ச வகையாரு, வெட்டி வெறு வாசம் வெள்ள புள்ள நீசம், வெட்டி வெறு வாசம் வெள்ள புள்ள நீசம். ஐயோ, நீங்க ஒவ்வொரு தடவை பாடுறப்ப ஹெமித்ரா அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அவ்வளவு சூதிங்கா இருக்கு உங்களோட வாய்ஸ். ஓகே, ஃபினாலேக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? 11th மே நம்ம வந்துட்டு சரிகமாப்பா லிட்டில் சாம்போட ஃபினாலே நடக்க போகுது. அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு? நிறைய வந்துட்டு ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்றேன். பிகாஸ் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஃபினாலேல எல்லாருமே நம்மள ஆச்சரியமா பாக்குற மாதிரி பாடணும்னு நிறைய இந்த சங்கதிஸ் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிச் அவுட் ஆகாம ஆகிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏர்லைன்ஸ் போட்டு பாட போறேன். சோ அதுல எந்த ஒரு குறையும் இல்லாம நான் ஒரு பெஸ்டா பாடணும். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் நிரூபிக்கிற மாதிரி பாடணும். வெரி குட். ஆக்சுவலா நீங்க இவ்வளவு யங்கா இருக்கும் போது இவ்வளவு கான்பிடென்டா, ரொம்ப உங்கள்ட்ட அந்த கிளாரிட்டி இருக்கு. உங்களுக்கு நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தட் வில் பிரிங் யூ பிளேசஸ். அதுல வந்துட்டு சந்தேகமே கிடையாது. சமயத்துல நீங்க அங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, இங்க எல்லாரும் உங்களை பாக்குறோமா இல்லையா அப்படின்ற உங்களுக்கு சந்தேகமே வேணாம். சோ நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஹெமித்ராக்காகவும் மத்த கான்டெஸ்டன்ட்காகவும் சரிகமா லிட்டில் சாம்ப், சரிகமாப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 வந்து நாங்க மறக்காம பாத்துட்டு இருக்கோம். 11th மே ஃபைனல் ஃபினாலேக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நிறைவா நீங்க யாருக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அப்புறம் மக்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. போன சீசன் கெஸ்டா வந்ததுக்கே எனக்கு அவ்வளவு சப்போர்ட். இப்ப இந்த சீசன் ரொம்ப சப்போர்ட். அப்புறம் சரிகமப்பாவோட டீம் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. டேவிட் அண்ணா, அசோக் அண்ணா, பூங்கொன்றன் சார், விவேக் அண்ணா, ஜனனி அக்கா, பாபி அக்கா, ஸ்ருதி அக்கா, லக்ஷ்மி அக்கா, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட பாட்டு டீச்சர், தேவி டீச்சர், ஷர்மிளா டீச்சர், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு எப்பவுமே எந்த குறையா இருந்தாலும் சொல்லி தருவாங்க. ரொம்ப நன்றி. ஓகே, சோ நீங்க இன்னைக்கு வந்து பிராக்டிஸ்ல பிஸியா இருந்தாலும் நம்ம லைவ்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மலேசியா வந்தோம் அக்கா மீட் பண்றேன். ஓகே, கண்டிப்பா அக்கா. முடிஞ்சா மக்கள் வந்துட்டு ஃபினாலேக்கு வாங்க, இல்லாட்டி எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா பாடணும்ட்டு. கண்டிப்பா will keep you in prayers. உடனே பிளைட் ஏறி வர முடியுமான்னு தெரியல, பட் கண்டிப்பா நாங்க ஜீ தமிழ்ல பார்க்க போறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அக்கா. இதே மாதிரி இதை விட இன்னும் நல்ல பெஸ்டா பாடி எங்க எல்லாத்தையும் பெருமைப்படுத்தணும். ஓகே, கண்டிப்பா அக்கா. தேங்க்யூ அக்கா. ஆல் தி பெஸ்ட். அம்மாக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே அக்கா. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ சுமித்ரா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே மக்களே, நம்மளுடைய சரிகமாப்பா லிட்டில் சாம்ப்ஸ் உடைய ஃபினாலே 11th மே நடக்க போகுது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஆடியோ சில நேரம் சரியா நான் ஃபுல் வைஃபைல தான் இருக்கேன். சோ இதை நான் சேவ் பண்றேன், நீங்க எல்லாரும் அங்க வந்து பாத்துருங்க. ஓகே, ஐ see you all soon. எல்லாரும் மலேசியா வந்தா என்ன வந்து பாருங்க, இந்தியாவுக்கு வந்தவங்க எல்லாரையும் நான் வந்து பாக்குறேன். ஓகே, see you all soon. டாடா, bye bye. This is ரேவதி மாரியப்பன் signing off. நன்றி.